நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலானாவே அந்த எசன்ட்ரிசிட்டி வேல்யூ எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தேன் ஒன்னுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும், அதாவது ஒரு மூவிங் பாயிண்டில் இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கும் அண்ட் மூவிங் பாயிண்டில் இருந்து டைரக்ட்ரிஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு இருக்கிற வேல்யூ வந்து எசன்ட்ரிசிட்டின்னு சொல்லியிருக்கோம். அதோட ரேஷியோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தேன் ஒன்னுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஹைப்பர்போலானா உனக்கு சேஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லென்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி இருக்கிற லென்ஸு ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்துருப்பேன். இந்த மாதிரி இருக்கிற லென்ஸை ஹைப்பர்போலா சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டைப்பில் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அட்டாமிக் அந்த அணு உலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, மேலே வந்துட்டு அந்த இது போகிற மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க. அது டயக்ராமில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிளில், அதையும் பார்த்துக்கோ. இப்போ இந்த ஹைப்பர்போலாவுக்கும் எலிப்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிப்ஸ்னால் உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃபில் இருக்கும் இல்லையா. நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலானா இதை தான் நம்ம ஹைப்பர்போலா, இந்த ப்ளூ லைனில் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஹைப்பர்போலான்னு சொல்கிறோம். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்க இதை தான் நம்ம சென்டர்னு சொல்கிறோம். ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இங்கே சர்க்கிள்லேயும் இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதை வந்து சென்டர்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த கார்னரில் இந்த பாயிண்ட்டையும் இதையும் என்னன்னு சொல்லுவோம், வெர்டிசஸ்ன்னு சொல்கிற மாதிரி இதுலேயும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ஏ, இந்த சைடு ஏ டேஸ், இதை என்னன்னு சொல்லுவோம், வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். சர்க்கிள்லேயும் இங்கே என்ன தான் வரும்னா A,0 தான் வரும், இங்கே -A,0 தான் வரும். அதே மாதிரி தான் ஹைப்பர்போலாவிலேயும் இங்கே A,0, இது -A,0 தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் ஃபோக்கஸ்னால் உள்ள இந்த சைடில் ஃபோக்கஸ், அதாவது இங்கே ஃபோக்கஸ் வர்ற மாதிரி இந்த லைன் இருக்குல்லையே, இந்த லைன், இந்த ரெண்டு லைனையும் லேட்டஸ் ரெக்டம்னு சொன்னோம். இது ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ்னு சொன்னோம். இப்போ ஃபோக்கஸ்னால் இது என்ன மாதிரி சேஃப், இதை மட்டும் பார்த்தோன்னா ஒரு பேரபோலிக் சேஃபுங்கிறதுனால இதுக்கு முன்னாடி இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லேட்டஸ் ரெக்டம். உனக்கு சர்க்கிள்லேயும் 2 லேட்டஸ் ரெக்டம் கிடைக்கும். ஹைப்பர்போலாவில் இது ஒரு லேட்டஸ் ரெக்டம், அதே மாதிரி இந்த சைடு இன்னொரு லேட்டஸ் ரெக்டம் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டு எஸ் டேஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதில் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இது AE,0, இங்கே -AE,0. ஓகே, சம்டைம்ஸ் இது என்னன்னு சொல்லுவாங்க, AEC,0, ஸ்மால் c,0ன்னு சொல்லி நீ ஞாபகம் வச்சுக்கோ, சியோட வேல்யூ AEன்னு. ஓகேவா, இங்கேயும் ஃபோக்கஸ் AE,0 தான், இது -AE,0 தான். ஓகே, எல்லாம் உனக்கு சர்க்கிள்குள்ளே இருக்கும், என்ன ஃபோக்கஸு சென்டர் இதெல்லாம். ஆனால் ஹைப்பர்போலாவில் பார்த்தீங்கன்னா சென்டர் இங்கே வரும், ஃபோக்கஸு இந்த சைடில் உனக்கு ஃபோக்கஸ் வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிஸ். உனக்கு சர்க்கிளில் டைரக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இங்கே வெளியே இருக்கும். இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைப்பர்போலாவில் இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த 2 லைன் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லைனையும் தான் என்னன்னு சொல்லுவோம், டைரக்ட்ரிஸ்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க, வெர்டெக்ஸ், சென்டர், வெர்டிசஸ், லேட்டஸ் ரெக்டம், ஃபோக்கஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் தான். என்ன டிஸ்டன்ஸு, த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு இந்த பாயிண்ட் வரைக்கும். என்ன பாயிண்ட்டு, இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும், A. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், A. அப்போ 2 வெர்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம், 2Aன்னு சொல்லுவோம். அதே மாதிரி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு ஃபோக்கஸ் வரைக்கும் என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், AEன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு சென்டரில் இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் என்னன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், AEன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் AE, அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் AE. அப்போ இந்த டோட்டல் லென்த் என்னன்னு சொல்லுவோம், 2AE அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனோட டோட்டல் லென்த் 2AE அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேறு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட்ரிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ டைரக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இங்கே சென்டரில் இருந்து டைரக்ட்ரிஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இங்கே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், A/Eன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சர்க்கிள்லேயும் அந்த மாதிரி தான், சர்க்கிள்னு சொல்கிறேன். எதில் எப்படி இருக்குன்னா
எல்லிப்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சென்டர் பாயிண்ட்னா சென்டர்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஏ, அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு வெர்டெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஏ. இதை மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் 2ஏன்னு சொல்லுவோம். டைரக்ட்ரீஸ் அப்படின்னா உனக்கு சென்டரில் இருந்து இந்த டைரக்ட்ரீஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவேன்? A/E சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்? A/E. சர்க்கிள் அது எலிப்ஸுக்கு இதே தான், அதே மாதிரி ஹைப்பர்போலாவுக்கு இதே தான். இது இன்னொரு டைரக்ட்ரீஸ் அப்படின்னா உனக்கு சென்டரில் இருந்து இந்த டைரக்ட்ரீஸ் வரைக்கும் இருக்க நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? A/E. அப்போ இந்த ரெண்டு டைரக்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் என்னான்னு இருக்கும்? 2A/Eன்னு சொல்லிட்டு இருக்கும். டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு இதுதான் ஃபார்முலா. உன்னை பொறுத்த வரைக்கும் சென்டர் 0,0 இருந்தால் உனக்கு இந்த மாதிரி வரும். சப்போஸ் சென்டர் H,Kன்னு இருந்தால் என்ன ஆகும்? இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா உனக்கு எலிப்ஸில் நான் என்னன்னு சொன்னேன், உனக்கு பெருசாக இருக்கிறத இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸை தான் மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம். லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா உனக்கு 2ஏன்னு சொன்னோம். இந்த ஒய் ஆக்சிஸை தான் நம்ம என்னன்னு சொன்னோம், மைனர் ஆக்சிஸ்ன்னு சொன்னோம். லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ்னால் என்னன்னு சொன்னோம்? 2Bன்னு சொன்னோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அதுக்கு துணையாக இருக்கிறதுனால காஞ்சுகேட் ஆக்சிஸ். ஓகே, அப்போ லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் இதில் இருந்து இது வரைக்கும் தானே அந்த ஹைப்பர்போலா இருக்குது. அப்போ லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் 2A, லென்த் ஆஃப் த காஞ்சுகேட் ஆக்சிஸ் 2B தான் சொல்லுவீங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஓகேவா? அப்போ லென்த்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை இருக்குது. நான் உனக்கு நோட்டில் எழுதி நான் ஃபார்முலாஸ்லாம் மட்டும் ஒரு காப்பி நான் அனுப்புகிறேன், அதை மட்டும் நீ காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ சென்டர் H,Kன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ நாம் எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் பார்த்தோம். இதில் என்ன பார்க்குறோம்? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், காஞ்சுகேட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ சென்டர் ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்டர் 0,0 இருந்ததுன்னா தான் நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லையா? சென்டர் என்னன்னு சொல்லிட்டு இருந்தது 0,0ன்னு இருந்தா. இப்போ சப்போஸ் சென்டர் பாயிண்ட்டு 0,0ன்னு இங்கே இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னா H,Kல சென்டர் இருக்குது. அதாவது உனக்கு ஆக்சிஸ் எல்லாம் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் காஞ்சுகேட் ஆக்சிஸே வேறன்னு வச்சுக்கோ, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இல்லை. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்ன சொன்னோம் அந்த சம்முக்கு? A,0ன்னு சொன்னோம் இல்லையா? இங்கே என்னன்னு சொல்லிட்டு வரும்னா அதாவது வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு A,0 அண்ட் -A,0ன்னு சொன்னோம். இது ஒரு வெர்டெக்ஸ், அதே மாதிரி இது ஒரு வெர்டெக்ஸ் இல்லையா? இங்கே இதுதான் வெர்டெக்ஸ். இந்த ஹைப்பர்போலாவுக்கு இங்கே தான் வெர்டெக்ஸ் இருக்கும். இங்கே என்ன ஆகும்னா இந்த A கூட Hம் இந்த 0 கூட Kவும் ஆட் ஆகிடும். அப்போ H+A அண்ட் 0+K. அதே மாதிரி இதுலேயும் -A கூட Hம் 0 கூட Kவும் ஆட் ஆகிடும். ஓகே, அதே பழைய டயக்ராமே தான். அந்த பழைய டயக்ராம்லேயே நான் சொல்கிறேன் பாரு, இந்த பழைய டயக்ராம் இருக்கு இல்லையா? இந்த பழைய டயக்ராம் சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக இல்லை அப்படின்னா உனக்கு இப்போ வர்ற மாதிரி வரும். சப்போஸ் உனக்கு ஆக்சிஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் உனக்கு இந்த சைடு இருக்குது. இந்த சென்டர் 0,0க்கு பதிலாக என்னன்னு இருக்குன்னா H,Kன்னு இருக்குது. 0 கூட H ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒய்யிலையும் 0 கூட H ஆட் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு எக்ஸில் H ஆட் ஆகும், ஒய்யில் K ஆட் ஆகும். அப்போ உனக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட், இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னா A+H, 0+Kன்னு ஆகும். அதே மாதிரி இது எப்படி சேஞ்ச் ஆகும்? எக்ஸில் H ஆட் ஆகும், ஒய்யில் K ஆட் ஆகும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் ஆகும் அப்படின்னா H-A, Kன்னு சொல்லிட்டு ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அதே மாதிரி உனக்கு இது எப்படி மாறும், சேஞ்ச் ஆகும்? ஃபோக்கஸ் பாயிண்ட்டு உனக்கு இதே மாதிரி தான், H ஆட் பண்ணிக்கணும், Kவை ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும்? AE+H, Kன்னு சொல்லிட்டு ஆகும்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ உனக்கு புக்கில் இந்த ஏஇங்கிற வேல்யூ எப்படி கொடுத்துருப்பாங்க, சின்னு கொடுத்துருப்பாங்க. சி ப்ளஸ் ஹெச் கமா கேன்னு நிறைய எழுதுகிற மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். நீ இப்படியே கூட எழுதிக்கலாம், ஏஇ ப்ளஸ் ஹெச் கமா கே. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற பாயிண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஏஇ ப்ளஸ் ஹெச் கமா கேன்னு ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இப்படி தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுதான் கீழே இருக்கிற டயக்ராமில் உனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ பார்க்கலாம். பாரு, சென்டர் ஹெச் கமா கே அண்ட் வெர்டிசஸ் வந்து அதில் ஏ கமா 0 இருந்தது. அப்போ ஏ கூட ஹச்சையும் 0 கூட கேவையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த டயக்ராமில் வந்துட்டு உனக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன இருந்தது, ஏஇ கமா கே 0ன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ ஏஇனா வேறு ஒன்றும் இல்லை, சி தான். அப்போ ஏஇ ப்ளஸ் ஹச்சி கமா 0 கூட கேவை ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மைனஸ் ஏஇ ப்ளஸ் ஹச்சி கமா 0 கூட கே ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ இந்த லைன் தான் உனக்கு என்ன லைனாக இருக்கும், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். இதுதான் என்னவாக இருக்கும், காஞ்சுகேட் ஆக்சிஸாக இருக்கும். ஓகே, டயக்ராம் சப்போஸ் இந்த மாதிரி திரும்பி போட்டுச்சு அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் காஞ்சுகேட் ஆக்சிஸ் உனக்கு வேறையாக போயிடும். அதாவது இந்த ஹைப்பர்போலா வழியாக போகிறது, குறுக்க போகிறது தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதுக்கு காமனாக துணையாக போகிறது இதுதான் என்ன ஆக்சிஸ், காஞ்சுகேட் ஆக்சிஸ். இப்போ நம்ம சம்க்கு போயிடலாம். தேர்டில் ஃபஸ்ட்டு சம் உனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ. ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. உனக்கு நல்லாவே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஃபோக்கஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2,0னா 2,0 ஒரு பாயிண்ட்டு, மைனஸ் 2,0 ஒரு பாயிண்ட்டு. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கஸ் நாம் கண்டுபிடிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட்னாவே உனக்கு புக்கில் என்னன்னு சொல்லியிருக்கு, ஏஇ கமா 0 தான் இருக்குது. கரெக்டாக? இன்னொன்று மைனஸ் ஏஇ கமா 0ன்னு இருக்கும். கரெக்டாக? அதாவது டயக்ராம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை தான் நாம் என்னன்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ் பாயிண்ட்டு எஸ் டேஷ்னு சொல்லுவோம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏஇக்கு பதிலாக சியும் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னோம், இப்போ தான் சொன்னோம் 2AEன்னு சொல்லி சொன்னோம். கரெக்டாக? அப்போ 2AEன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், 2Cன்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ 2 பாயிண்ட்டுக்கு, இந்த ஃபோக்கஸ் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணி இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அதை நீ என்ன பண்ணணும், 2Cக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ 2Cயோட வேல்யூ 4ன்னு கிடைக்குது. அப்போ Cயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வரும் 2. இது வேறு ஒன்றும் இல்லை, என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2AE ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஏஇயோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு, எசன்ட்ரிசிட்டி சம்மில் கொடுத்துருக்காங்க. எசன்ட்ரிசிட்டின்னா என்னன்னு சொல்லி தெரியும், இ. அப்போ இதுலேயே கொண்டுட்டு வந்து இ வேல்யூவை அப்ளை பண்ணேன்னா அப்போ என்ன வரும், ஏ இன்ட்டு 3/2 ஈக்குவல் டு 1. அப்போ ஏவோட வேல்யூ உனக்கு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? நீ அப்படியே போடலாம், ஏவோட வேல்யூ 2/3ன்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ நீ அந்த மாதிரியும் போடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஹைப்பர்போலானா அந்த ஃபார்முலா, உனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா, உனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு x² + + y² / b² = 1. ஓகே, உனக்கு இங்கே நடுவில் ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா எலிப்ஸு, மைனஸ்ன்னு வந்ததுன்னா ஹைப்பர்போலா. அப்போ என்னென்ன வேணும்னா a² வேல்யூ வேணும், b² வேல்யூ வேணும், எது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு தெரியணும். உன்னை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்போலானா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வழியாக என்னெல்லாம் போகும், இந்த வெர்டிசஸ் போகும், அதே மாதிரி இந்த 2 ஃபோக்கஸ் போகும். கரெக்டாக? அப்போ உனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 2,0ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று -2,0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நல்லாவே கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு உனக்கு எது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு. ஓகே, அப்போ உனக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான். அண்டு ஏவோட வேல்யூவும் உனக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு ஒன்,
உனக்கு இதோட மிட் பாயிண்ட்டை வச்சு இந்த ரெண்டு ஃபோக்கஸோட மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற அதை சீன்னு சொல்லி எடுக்கிறோம். அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற ஓகே அதை நாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கு அதை வச்சு தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மு இந்த மாதிரி வருமா, இல்லை எக்ஸ் கூட உனக்கு எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த ரெண்டு மெத்தடில் எந்த ஃபார்ம் வரும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 0,0ன்னு வர்றதுனால இந்த ஃபார்மில் தான் உனக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? தென் நெக்ஸ்ட்டு ஒன் சென்டர் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. 2,0க்கும் -2,0க்கும் நடுவில் இருக்க மிட் பாயிண்ட்டு 0,0ன்னு சொல்லி. தென் எசன்ட்ரிசிட்டி வேல்யூ உனக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க. எசன்ட்ரிசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சீனா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இ ஈக்குவல் டு ஓகே சீனா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஏஇன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? அப்போ ஏஇ பை ஏ கரெக்டு தானே? அப்போ ஏஇ கேன்சல் ஆச்சுன்னா என்ன தான் வரும், எசன்ட்ரிசிட்டி தான் வரும். இது எதுக்காக போடுறோம்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஏவோட வேல்யூ நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதில் இருந்தும் சொல்லலாம். ஏ இன்ட்டு இ ஈக்குவல் டு 2 கரெக்டாக? அப்போ இதை ஏஇனே 2ஏஇனே வச்சு நீ ஆன்சர் கொண்டுட்டு வரலாம். இதில் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. நீ போடலாமா இல்லையா? தென் நெக்ஸ்ட் ஒன் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தேன்னா ஹைப்பர்போலாவில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூவும் என்னன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கிற. ஆல்ரெடி இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். பி ஸ்கொயர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயரோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் சி ஸ்கொயர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் தான். சி ஸ்கொயரோட வேல்யூ 4ன்னு சொல்லி தெரியுது. தென் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 9ன்னு சொல்லி தெரியுது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற அப்போ 20/9ன்னு சொல்லிட்டு உனக்கு ஆகும். தென் நெக்ஸ்ட் சம் உனக்கு இந்த ஹைப்பர்போலாவுக்கு எலிப்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், எலிப்ஸில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும் எலிப்ஸில். ஆனால் ஹைப்பர்போலாவில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஞாபகம் வச்சு போடணும், தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இதில் இருக்க ஃபஸ்ட்டு சம் மாடல் மாதிரியே தான் செகண்டில் ஃபஸ்ட்டு சம்மும் இருக்கும். நீ ஏற்கனவே போட்டுட்டா அதனால் ஈஸியாக தான் இருக்கும். தென் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்றோம், பி ஸ்கொயர் வேல்யூவும் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்கர்ட் ஹைப்பர்போலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கும். அப்படியே அப்ளை பண்ணுற அப்போ 4/3 ஹோல் ஸ்கொயர்னால் இங்கே கீழே இருக்கிற 3 ஸ்கொயர் அப்படியே மேலே வந்தால் 9/9 எக்ஸ் ஸ்கொயர் பை 16 இங்கே 9 ஒய் ஸ்கொயர் பை 20 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு உனக்கு வந்துடும். தென் நெக்ஸ்ட் சம் சென்டரும் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க அண்ட் கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரேஸ் ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி உனக்கு சென்டர், ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரேஸ் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கனாவே நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா SP/PM ஈக்குவல் டு ஈங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற. ஓகே, ஆர் அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ எஸ்பின்னா என்ன அர்த்தம், ஃபோக்கஸ்க்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். வி கன்சிடர் P is a மூவிங் பாயிண்ட், தட் பாயிண்ட் பி எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிற. ஓகே, இங்கே எசன்ட்ரிசிட்டி அப்படின்னா உனக்கு சம்மில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறேன், ஆனால் கொடுக்கல. ஆக்சுவலி கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன் இரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Pலேருந்து M வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ உனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்னா AX1 + BY1 + C டிவைடட் பை √A² + B² சொல்லி கண்டுபிடிப்பேன். இப்போ இந்த டைரக்ட்ரேஸோட ஈக்குவேஷன் x-4 = 0. இந்த லைனில் இருந்து P(x, y) வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக x1க்கு பதிலாக எக்ஸு, y1க்கு பதிலாக ஒய்யே தான் அப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்படியே நீ என்ன பண்ணுவ, மேலே எழுதிக்குவேன் x-4ன்னு டிவைடட் பை √1² சொல்லிட்டு வரும்.
ஓகே, அப்போ உனக்கு பிஎம்மோட டிஸ்டன்ஸை நீ கண்டுபிடிச்சிருவ. கரெக்டா? தென் நெக்ஸ்ட் ஒன், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா எஸ்பி பை எஸ்பியோட டிஸ்டன்ஸை நீ கண்டுபிடிக்கணும். எஸ்பியோட டிஸ்டன்ஸ் நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா (x - 8 whole square + y - 1 whole squareனு சொல்லி கண்டுபிடிப்பேன். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு எழுதுகிற எஸ்பி பை பிஎம் = இ போட்டுறேன். அப்போ நான் எப்படி வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணோம்னா எஸ்பி = இ இன்ட்டு பிஎம்னு சொல்லி போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிஎம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணும், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் போடணும். அப்போ இ இன்ட்டு என்னன்னு சொல்லிட்டு வரணும்னா (x - 4 /√1²). கரெக்டாக? அதே மாதிரி எஸ்பி அப்படின்னா இந்த 8,1ங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த P(x, y)க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ என்ன வரும், (x - 8 whole square + y - 1 whole squareனு வரும். அப்போ என்ன மட்டும் தெரியலைன்னா இ வேல்யூ மட்டும் தெரியல. கரெக்டாக? அப்போ இ வேல்யூ நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னா, சென்டர் உனக்கு கொடுத்துட்டாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துட்டாங்க, ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஹைப்பர்போலாவுக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டு எஸ்ஸு. ஓகே, இது சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் 0,0 அண்ட் ஃபோக்கஸ் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னோம், AE,0ன்னு சொன்னோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு ஃபோக்கஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு வரும் சொல்லு பார்க்கலாம், AE. கரெக்டாக? இங்கே அப்போ இந்த சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதை என்னன்னு சொல்லுவோம், AEன்னு சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு ஃபோக்கஸ் அதை தான் போட்டிருக்காங்க, AE அப்படின்னு சொல்லி போடுறோம். ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற எந்த பாயிண்ட்டு, சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற. தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து டைரக்ட்ரிஸ்க்கு வரைக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட், இது டைரக்ட்ரிஸ். இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் AE, சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த டைரக்ட்ரிஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொன்னேன், A/Eன்னு சொன்னேன். அப்போ இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் உனக்கு சம்மில் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 2,1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2,1ல் இருந்து (x - 4 வரைக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், A/Eக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ (x - 4 = 0வில் இருந்து 2,1 வரைக்கும் ஒரு பாயிண்டில் இருந்து ஒரு லைன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா போடணும். அப்போ இதில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக AX1 + BY1 தானே என்ன அப்ளை பண்ணும், 2ன்னு சொல்லி அப்ளை பண்ணும். அப்போ 2 - 4 டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிசியன்ட் எழுதணும் √1², ஒய்யோட கோஎஃபிசியன்ட் எதுவுமே இந்த ஈக்குவேஷனில் இருக்க, அப்போ 0. அப்போ A/Eயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடைக்குதுன்னா 2ன்னு கிடைக்குது, AEயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடைக்குது 6ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். AEயோட வேல்யூவையும் A/Eயோட வேல்யூவையும் நான் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ AE/A/Eன்னு சொல்லிட்டு வரும். அப்போ AA என்ன ஆகிடும், கேன்சல். அப்போ AEயோட வேல்யூ 6 மேலே போட்டுக்கிறோம், A/Eயோட வேல்யூ 2 கீழே போட்டுக்கிறோம். இதை கேன்சல் பண்ணால் 3. 1/1/E மேலே போச்சுன்னா E² = 3ன்னு ஆகும். அப்போ Eயோட வேல்யூ √3. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னென்னு, SB/PM = Eனா SP² = E² × PM². இப்போ தான் நான் சொன்னேன் எப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பினா எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், பிஎம்னா ஒரு பாயிண்ட்லேருந்து லைன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். எசன்ட்ரிசிட்டி வேல்யூ தான் கண்டுபிடிக்கல, அது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன பண்ணணும் இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ (x - 8 whole square) என்னன்னு சொல்லி போடுறேன், y - 1 whole square A - B whole square. இதுக்கு என்னன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொண்டுட்டு வரலாம் இல்லையா, கொண்டுட்டு வர முடியும் இல்லையா. அதை கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டுட்டு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் கொண்டுட்டு வாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் மட்டும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாரு. இந்த மாதிரி வருது, என்ன வருது அப்படின்னா,
2x² மைனஸ், அதாவது நீ சால்வ் பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி கிடைக்குது. அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை, இப்படியே நீ கொண்டுட்டு வந்து இதோட முடித்தாவே போதும். இருந்தாலும் இதை மாற்றுறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ, பின்னாடி யூஸ் ஆகும். அப்போ 2வை இந்த 2ல் இருந்தும் எக்ஸ் டேர்மில் இருந்தும் நம்ம காமனாக எடுக்கிறோம். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடு இப்போ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் இங்கே. அப்போ -4ன்னு வந்துச்சுன்னா +2² -2² போடுவேன். அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் -2². அதே மாதிரி இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பண்ணோம். அப்போ +1² -1² நீங்கள் போடுவேன். அப்போ y - 1 ஹோல் ஸ்கொயர் -1²ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஓகே, என்னன்னு சொல்லிட்டு நீ தான் கொண்டுட்டு வரணும். ஓகே, ட்ரை பண்ணி போடுங்க. தென் பாசிங் த்ரூ தேர்ட் சம், பாசிங் த்ரூ 5, -2 and length of the transverse axis along x-axis, அதாவது length of the transverse axis along x-axis and length 8 unitsன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்களா, லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. உனக்கு லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எலிப்ஸில் லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸும் ஹைப்பர்போலாவில் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸும் சேம் தான், 2a தான். 2a ஈக்குவல் சம்மில் 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உனக்கு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, அப்போ இதில் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், என்ன கண்டுபிடிக்கல, பி வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கல. அண்ட் திஸ் ஹைப்பர்போலா பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் 5, -2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் a² பதிலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணுறேன். தென் திஸ் ஹைப்பர்போலா பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட்டுங்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக 5ம் ஒய்க்கு பதிலாக -2ம் அப்ளை பண்ணுறேன். எதோட வேல்யூ கிடைக்கும், பியோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ பியோட வேல்யூவை கொண்டுட்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஃபைனல் ஆன்சர் உனக்கு வந்துடும். வந்துடுமா இல்லையா?